குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14 2025 திங்கட்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4 வந்து இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம டெய்லியும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற நிறையா கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியினுடைய யானிக் சின்னர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் கோப்பையை வென்றிருக்கிறாரு. விம்பிள்டன் வென்ற முதல் இத்தாலிய வீரர் அப்படின்ற வரலாறை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்கிறார். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, முன்னாள் வெளியுறவு செயலர் உட்பட 4 பேரை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை நியமன எம்பிக்களாக வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. முன்னாள் வெளியுறவு செயலர்னா ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்க்லா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றிய உஜ்வல் நிகம், கேரளத்தைச் சேர்ந்த பாஜகவுடைய மூத்த தலைவரான சி சதானந்தன், தில்லியைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளரான மீனாட்சி ஜெயின் ஆகிய 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை நியமன எம்பிகளை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பதவியமைச்சிருக்காரு. இது எதை பேஸ் பண்ணி அவர் நியமிக்கிறார் அப்படின்னா, நாடாளுமன்ற மேலவையில் மேலவையில் மாநிலங்களவை ரெண்டுமே ஒன்று தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 உறுப்பினர்களை எம்பிக்கெல்லாம் நியமனம் செய்ய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறாரு. அதுக்கு வந்து கலை, அறிவியல், சமூக சேவை, கல்வி, சட்டம் உள்ளிட்ட துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பங்களிப்பை நல்கியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படும். தற்போதைய மாநிலங்களில் காலியாக இருந்த 4 எம்பிக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்கார். ஓகேங்களா, இதில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 80வது பிரிவு 1வது உட்பிரிவு துணைப்பிரிவு ஏ மற்றும் 3வது உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மாநிலங்களில் 4 பேரை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காரு. இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம் கூக்கூரில் வந்து பார்த்திங்கன்னா 700 ஆண்டு பழமையான அதாவது ஆசிரியம் கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் குன்றாண்டார் கோயில் அருகே உள்ள கூக்கூர் கிராமத்தில் அந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பண்டைய நிர்வாக உரிமையை வெளிப்படுத்தும் 2 ஆசிரியம் கல்வெட்டுகளும் மற்றும் ஒரு துண்டு கல்வெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம சொன்னது மாதிரி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்து சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நீங்கள் நான் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் சொல்லும் போதே அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லிவிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ணாமல் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது நிப்பா வைரஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது நம்ம டெய்லி பார்க்குறது தான், இருந்தாலும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம். முதலாக நிப்பா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா 1998ஆம் ஆண்டு இந்த வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு மலேசியா நாட்டில் இருக்கிற பண்ணைகளில் வளர்க்கப்பட்ட பன்றிகள்கிட்டேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பரவுனுச்சு. இந்த வைரஸ் வந்து தொற்றுப்பின் வங்கதேசம், இந்தியா, தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிச்சு. இந்த நிப்பா வைரஸ் தொற்றில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களில் 50லேருந்து 70% வரை வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு தான் தகவல். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஐநா அமைப்பின் ஒரு அங்கமான உலக சுகாதார நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் நிப்பா வைரஸ் பரவுதல் ஏற்படும் பாதிப்பை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கண்டுபிடிக்கல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிப்பா வைரஸுக்கு தடுப்பூசி இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதுதான் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, தற்போது வந்து பார்த்திங்கன்னா நிப்பா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மோனோக்ளோனல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ரெம்டிசிவிர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேவி பிராவிர் அப்படின்ற நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும் மருந்துகளை மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான தடுப்பூசி எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இப்போ இந்த பாதிப்புகள் அதிகமாகிட்டு இருக்குது. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கள்லாம் சாப்பிடும்போது நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்பற்றிக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் கொரோனா, இன்ஃப்ளூயன்ஸா, நுரையீரல் தொற்று பாதிப்பு, அதாவது ஏஎஸ்வி அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் ஒரே பரிசோதனைகளில் கண்டறியும் நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அமல்படுத்திருக்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் ஆர்டிபிசிஆர் அப்படின்ற மருத்துவ உபகரணங்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸாவை எடுக்கணும் அப்படின்னா தனியாக ஒரு டெஸ்ட் எடுக்கணும், கொரோனாவுக்கு தனியாக எடுக்கணும். இது வந்து ஒரே ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு எல்லா டெஸ்ட்டையும் நம்ம படுத்துக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இதுவும் தெரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டன் தான். ஓகேவா, முன்னாடி மாதிரி கொஸ்டின் ஆன்சர்லாம் டிஎன்பிசியில் கேட்குறதில்ல. டீப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைசிஸ் பண்ணியிருக்கீங்களா, அவ்வளோதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள இந்திய வீரரான சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி திங்கட்கிழமை ஜூலை 14ஆம் தேதி மாலை 4:35 மணியளவில் பூமிக்கு திரும்பும் பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறார். ஓகேங்களா, அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி சுபான் சுக்லா உட்பட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு 14 நாள் பயணமாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டாங்க. அவங்க தங்களுடைய பணிகளை முடித்து திரும்ப இருக்கிறாங்க, நாடு திரும்ப இருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை மையம் நம் நாட்டின் பாதுகாப்புத்துறையின் தற்சார்பை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்த உதவும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, லக்னோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அமைப்பினுடைய புதிய ஏவுகணை சோதனை மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மூத்த நடிகரான கோட்டா சீனிவாசன் ராவ் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாமி படத்துலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பார். தெலுங்கில் கடந்த 1978ஆம் ஆண்டு வெளியான பிராணம் காரிது என்னும் திரைப்படம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா திரையுலகில் அறிமுகமாக்கிறார் கோட்டா சீனிவாச ராவ். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு. இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த ஆந்திரத்தினுடைய கிழக்கு விஜயவாடா பேரவை தொகுதியில் பாஜக எம்எல்ஏவாகவும் 1999-2004 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது நம்ம முன்னாடி பார்த்தது தான் டென்னிஸ் காலாண்டில் 3வது கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா போலந்தின் இகா ஸ்வியாடெக் வந்து பார்த்திங்கன்னா 114 ஆண்டுகளில் இல்லாத அரிதான வெற்றியுடன் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா 34 கோடி ரூபாய் பரிசு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. மற்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க இல்லை, ஜஸ்ட் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷெட்யூல் PDF வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.